சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று திருவள்ளுவர் தினமானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அங்கு இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். ஒவ்வொரு ஆண்டுமே ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவரை போற்றும் விதமாக இந்த தினம் தமிழக அரசு சார்பாக அரசு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு ஆண்டுமே திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதே போல இந்த ஆண்டுமே அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து மாலை அணிவித்து மலர் தூவி வரக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் வருகையொட்டி இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தியிருக்கிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருவள்ளுவர் தினத்தை பொறுத்த வரைக்குமே மனிதன் அறநெறி கொண்டு வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை ஈரடி குரலில் சொல்லி முப்பால் தந்து நல்வழிப்படுத்திய திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த திருவள்ளுவர் தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு முன்பாகவே திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை அவர் அளித்திருந்தார். அதில் அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல், வள்ளுவன் சொன்ன இவை 4ம் நமது ஆட்சியின் அடிநாதம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கும் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு என்று வள்ளுவருடைய அந்த வாக்கை மேற்கோள் காட்டி தனது பதிவை அவர் வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கு நடைபெறக்கூடிய அதாவது வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயன் வள்ளுவர் அரங்கில் விருது வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த விருதை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது டாக்டர் அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வனுக்கு அளிக்கப்படுகிறது. அதே போல பெருந்தலைவர் காமராஜர் விருது இதயதுல்லா, காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இதயதுல்லாவுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல மகாகவி பாரதியார் விருது ராமசுப்ரமணியனுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும், தமிழ் தென்றல் திருவிக்கா விருது இறை அன்பு அவர்களுக்கும், விஸ்வநாதன் விருது முனைவர் செல்லப்பாவுக்கும் வழங்கப்படுகிறது. அதே போல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கு வழங்கப்படுகிறது. இப்படியாக விருது வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மிக முக்கியமாக திருவள்ளுவர் விருது வந்து முதுமுனைவர் சக்திவேல் முருகனார் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதே போல பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படுகிறது. தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த விருதுகளை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படக்கூடிய ஒரு விருதாக இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இலக்கிய விருதுகள், இலக்கிய மாமணி விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இலக்கிய மாமணி விருது மரபு தமிழுக்காக இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல இலக்கிய மாமணி விருது ஆய்வு தமிழுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மகேந்திரனுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல படைப்பு தமிழ் விருது என்பது விருதுநகரை சேர்ந்த நரேந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருதுகளை முதலமைச்சர் வழங்கிய பின்பு அந்த விருது பெறுவோர் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் பரிசு, 1 சவரன் தங்க பதக்கம் மற்றும் தகுதி உரையை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.